ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நகை எல்லாமே தங்க நகை அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க அவ்வளோ பேர்ட்டையும் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வீட்டுக்கும் வராங்க. வந்ததுக்கப்புறமா ஜானகி சொல்கிறாங்க, கோயிலில் இப்போ அம்மனுக்கு நகையை அவங்க போட்டு விடுவாங்க, அதனால நம்ம பூஜைக்கு நம்ம போய் ஆகணும்ல அப்படின்னு சொல்லவும், உடனே ரகுராமோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் பூஜைக்கு எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரகு நீயும் போ அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ஜானகி சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் வந்தாகணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ ரகுராமோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் ரகுராம் நீ போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் நீ கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படிங்கவும் ரகுராமும் யோசனை பண்ணுறாங்க. சரி நான் போகிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படிங்கவும் உடனே எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்ததுமே அம்மனுக்கு அந்த தங்க நகையை அவங்க போட்டு விட்டுட்டு பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. கடைசியில் நம்ம தோற்று போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. பூஜை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா புவனேஸ்வரி பசுபதி அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, எப்படி அந்த நகை இந்த மாதிரி நடந்து காணாமல் போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், அப்போ மகாலிங்கத்தை கேட்குறாங்க, இந்த நகையெல்லாம் நீ தானே கொண்டுட்டு வந்த, அப்போ நீ ஒருவேளை கௌரி நகையை தந்துட்டியா என்ன, இந்த நகையை நான் வச்சுக்கிட்டோம்னா தரமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணினே அட்டன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ மகாலிங்கம் சொல்கிறாங்க, என்ன இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க, கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஏமலே சந்தேகப்பட்டுட்டீங்களா என்ன, சொல்ல பொண்ணாக்கி பார்வதி என்கிட்ட நகை தரும்போது அங்கே பக்கத்தில் தாங்க இருந்துட்டு இருந்தீங்க, அவள் போனதுக்கப்புறமா அப்படியே இந்த பேக்கோட இந்த நகையை நான் உங்ககிட்ட தானே தந்தேன், ஏன் அந்த நகையை நீங்கள் மாற்றிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கும்போது, இங்கே பாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி இப்படி சந்தேகப்பட்டுட்டு இருந்ததில் பிரயோஜனம் கிடையாது, ஆக மொத்தத்தில் நம்ம எல்லாருமே தோற்று போயிட்டோம், இந்த நகை எப்படி மாறி போச்சுன்னே தெரியல அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் நான் கொடுக்கும்போது தங்க நகையை தான் கொடுத்தேன், ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த நகை மாறி இருக்குது, நீங்கள் என்னை ஏமாற்றணும்னு மட்டும் நினச்சிங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு மகாலிங்க திட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா புவனேஷ் நினைக்கிறாங்க, எப்படி இந்த நகை மாறிடுச்சு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது எல்லாத்தையும் கார்த்தி உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாங்க, ஒருவேளை நம்ம தேவி கிட்ட நகையை கொடுத்தோமே அப்போ தான் ஒருவேளை மாறி இருக்குமோ, அவள் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா, என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இந்த நகையெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் பாரு, அதுக்கப்புறம் இந்த நகையெல்லாம் யாரோ எடுத்துருக்குறாங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, அது யாருன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு இருக்கும்போது கார்த்தி அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தியை புவனேஸ்வரி பார்க்குறாங்க. கார்த்தி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் கார்த்தியும் வராங்க. சொல்லுங்க அத்தை என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு எல்லா விதத்துலையும் நம்ம அவங்கக்கிட்ட தோற்று போயிட்டே இருக்கிறோம், ஆனால் தன விஷயத்தில் கண்டிப்பாக ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கார்த்திக் ஒன்றும் புரியல. அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் தனத்தை எப்படியாவது உன் வலையில் விழ வைக்கணும், எப்படியாவது அவன் மனசை மாற்றி நம்ம நினைக்கிற மாதிரிக்கு எல்லாமே செய்ய வைக்கணும், இது உன் கையில் தான் இருக்குது, இதுக்கு பிறகு நம்ம அவங்கக்கிட்ட தோற்று போயிடக்கூடாது அப்படிங்கவும், இது கேட்டதுமே பசுபதியும் சொல்கிறாங்க, ஆமாம் இதுக்கு பிறகு நம்ம தோற்று போயிடக்கூடாது, அவள் புவனேஸ்வரி சொல்லப்படியே நீ கேட்டு நடக்கணும் அப்படிங்கும்போது, உடனே பார்த்தோம்னா கார்த்தியும், அத்தை கண்டிப்பாக இதில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், எப்படினாலும் சரி தான் தனத்தோட மனசை மாற்றி நம்ம இஷ்டப்படியே நம்ம செய்யறதுக்கு நம்மளை எப்படியாவது அழைச்சிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்துங்க பார்த்தோம்னா தனத்தை தான் காட்டுறாங்க. தனம் கார்த்தி இதுக்காக விளக்கேற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒளிஞ்சு நின்று கதிர் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கவும், அங்கே மாயா வராங்க. என்ன கதிர் உன் பொண்டாட்டி விளக்கேற்றிட்டு இருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறியா என்ன அப்படிங்கும்போது, உடனே கதிர் வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. சரி மாயா எங்க உன்னுடைய புருஷனை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் எங்கே போனானோ தெரியல, ஏதோ வேலை விஷயமா போனான்னு சொல்லிட்டு போனான், இவன் நாள் எத்தனை ஆச்சுது பாரு, இன்னும் ஆளையே காணலை, அவன் வரட்டுன்னு தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சீனவை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி எல்லாரையும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். எல்லாருமே வராங்க. இன்னைக்கு கார்த்தி நம்மளுக்கு நல்லபடியாக நடந்துச்சுது, சொல்ல போனாக்கி நீங்கள் ரெண்டு பேரும் விளக்கு ஏற்றுங்க, இந்த வீட்டுக்கு மருமகளும் நீங்கள் தான் மகளும் நீங்கள் தான், அதனால் ஆளுக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்க அப்படிங்கவும், அப்போ மாயாவும் தனமும் விளக்கத்துறாங்க. அடுத்து சாமியெல்லாம் கூப்பிட்டு முடிஞ்சதுமே நல்லபடியாக கார்த்தி எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா மாயா ஜானகிட்ட சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் எவ்வளோ அழகாக பாட்டு பாடுவீங்க, நீங்கள் பாட்டு பாடி எவ்வளோ நாளாக ஆகிப்போச்சு, ஒரு பாட்டு பாடுங்க அப்படிங்கும்போது உடனே எல்லாருமே ஜானகிட்ட வற்புறுத்துறாங்க. ஆமாம் நீங்கள் பாட்டு பாடி ரொம்ப நாளாகி போச்சுது. அப்போ சிவாவும் சொல்கிறாங்க, அண்ணி ஒரு பாட்டு பாடுங்க, நம்ம வீட்டில் எப்போ முதல்ல பிரச்சனையாக தான் இருந்துகிட்ருக்கு, இப்போ தான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்குது, இதில் நீங்கள் ஒரு பாட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கவும்
ஜானகியும் பார்த்தோம்னா அடுத்து வந்து ரகுராம் நினச்சிக்கிட்டே அவங்க பாட்டு பாடுறாங்க. அப்போ ரகுராம் வந்து அதை கேட்டுக்கிட்டே அவங்க ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் சந்தோஷப்பட நடக்குது. பாட்டு பாடி முடிச்சதுமே அவங்க ஜானகி வந்து அழ ஆரம்பிக்கவும் எல்லாருமே போயிருந்தாங்க. அப்போ மாயா மட்டும் வராங்க. என்ன பெரியம்மா, நீங்கள் வந்து பெரியப்பா நினச்சி நீங்கள் கலங்கி அழுதுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. கண்டிப்பாக வந்து பெரியப்பா உங்களை வந்து ஒரு நாள் புரிஞ்சுப்பாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா தனத்தை தான் காட்டுறாங்க. அவங்க ரூம்ல இருந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடக்கிட்டு இருக்கும்போது அவங்க திரும்பவும் கதிர் வந்து மோதிருந்தாங்க. மோதினது பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வந்து பக்கத்துல நெருக்கமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே கதிர் வந்து வெக்கப்பட்டுட்டு உடனே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போறாங்க. அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அங்க கார்த்தி வந்து யாருக்கு தெரியாம ஒளிஞ்சு நேரா தனா இருக்கிற ரூமுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்க பார்த்தோம்னா ஜானகி வந்து கதவு தட்டவும் அப்ப கார்த்தி வந்து கதவுக்கு கட்லிக்கில வந்து அவங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்போ வந்து ஜானகி வந்து அவங்க கதவு தட்டுற சத்தம் கேட்டுட்டு தனா வந்து கதவு திறக்கிறாங்க. அப்போ வந்து ஜானகி கேட்குறாங்க, என்ன தனா உடம்பு சரியில்லையா, என்ன பதட்டமா இருங்க அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா கதிர் வராங்க. கதிர் சொல்றாங்க, இல்லை ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதான் சார்ஜர் எடுக்கிறதுக்காக வந்து அப்படின்னு சொல்லும் போது சார்ஜரை எடுக்கிறாங்க. எடுக்கும் போது அது கீழே விழுந்துருது. இங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து கட்டுக்கீழே தான் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்ப கதிர் வந்து சார்ஜரை எடுக்கிறதுக்காக கீழே குனியும் போது கார்த்தி கீழே படுத்துட்டு இருக்கத பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்க சவுண்டு கேட்டு ஜானகி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது கார்த்தியோட சட்டையை பிடிச்சி தரன்னு இழுக்கிறாங்க கதிர் இதை பார்த்துட்டு தனமும் ஜானகியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.